ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா 2023 வெளிவந்த தாய் ஹுவான் டைரக்ட் பண்ண மூவி கான்கிரீட் உட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைனை மட்டும் கேளுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து நம்ம உலகத்தோடைய ஒட்டுமொத்த சர்ஃபேஸையும் வந்து தரைமட்டமாகிடுது. அதனால எல்லா வீடுகளும் பில்டிங்களும் தரமட்டமாயிட ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு மட்டும் எதுவுமே ஆகாம தப்பி பிழைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க ஏரியால ஒட்டுமொத்தமா கரண்ட் போயிட ஒரே ஒரு வீட்டில் மட்டும் கரண்ட் இருந்ததுன்னா அங்க என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படும். சாதாரண கரண்ட் பிரச்சனைக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்களும் தரமட்டமானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பில்டிங் மட்டும் நிக்குது. அப்ப அந்த பில்டிங்கை நோக்கி எத்தனை பேர் வருவாங்க? அப்படி வரவங்களை அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? சோ அப்படி இந்த உலகமே தரமட்டமானதுக்கு அப்புறமா நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரே பில்டிங்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் வாசிகள் வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்க எப்படி சர்வே பண்ணாங்க அப்படின்ற கதையை தான் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா தரமா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் கான்கிரீட் உட்டோப்பியா. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிவா வாய்ஸ் ஒரு சேனல். நான் தான் உங்கள் சிவா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் பட்டன் லிங்க் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய ஆரம்பத்திலே இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நமக்கு தராங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துல நிறைய பேர் தங்குற மாதிரி அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ். ஆனால் காலப்போக்கில் அது ஒரு லக்ஸுரியாக மாறிடுச்சு. நல்ல வசதி வாய்ப்புகள், கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இங்கே நான்வெஜ் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, பெட்ஸ் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை உருவாக்கிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்றது ஒரு தனி நகரம் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்ட்டு இந்த அபார்ட்மெண்ட் கலாச்சாரத்தை பத்தி பேசிக்கிட்டே இப்ப ஊர் முழுக்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சுக்கிட்டே லாங் ஷாட்ல இப்போ ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடக்குது. ஒரு மிகப்பெரிய பூகம்பம்னா சாதாரணமா அதிர்ற பூகம்பம் கிடையாது. இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு பூகம்பம் வரக்கூடிய காட்சியை காட்டுறாங்க. அந்த பூகம்பத்துல இருக்கிற பில்டிங் பிளாட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அபார்ட்மெண்ட்ஸும் அப்படியே சரீர மாதிரி இப்ப நமக்கு காமிச்சு இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த டிசாஸ்டர்ல ஒரே ஒரு பில்டிங் மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியை இங்க காட்ட இந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா அந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங், ஆக்சுவலி அது ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல இப்ப இந்த படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. பிளாட் நம்பர் 602ல தான் இவர் இருக்காரு. இவரும் இவருடைய மனைவி மட்டும் தான் அந்த பிளாட்ல இருக்காங்க. இப்ப அப்படியே இவருடைய பிளாட்ல இருந்து இப்ப கீழே இறங்கி வராரு. வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அகதிகள் முகாம் மாதிரி ஏகப்பட்ட மக்கள் கீழே குவிஞ்சு கிடக்குறாங்க. அங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. பார்த்து தானே இருக்கேன், எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த பூகம்பத்தால எல்லா பில்டிங்கும் சதஞ்சு போச்சு. இதுல வெளியில ஒரு பயங்கரமான வானிலை மாற்றம் எந்த அளவுக்குனா ஒரு சில மணி நேரங்களே உறைஞ்சு போற அளவுக்கு குளிர் வெளியில. அதனாலேயே இந்த டிசாஸ்டர்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க தெரியுமா மக்கள். அவங்க எல்லாருமே இந்த ஒத்த பில்டிங்கோட ஆதரவை தேடி உள்ள வந்துட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு பேரை இந்த ஒரு பில்டிங்ல அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இல்லையா? சோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாம இந்த பிளாட் மேனேஜ்மெண்ட் தவிச்சிட்டு இருக்க. அதுல ஒரு ஆளா தான் நம்ம ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்காரு. ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. பட் அவரு இந்த பிளாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு ஈஸியாவே தண்ணி கிடைச்சிருது. இப்போ அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் காட்டாரு. இவங்க தான் ஹீரோயின், நம்ம ஹீரோடைய மனைவி. ஃப்ரிட்ஜ் பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபுட், அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் வச்சு கணக்கு வச்சு பார்க்கும்போது அடுத்து ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் இவங்க கிட்ட சாப்பாடு இருக்கும். சோ ரொம்பவே நிலைமை மோசமா இருக்கிறதுனால பேசாம கிராமத்துல இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் சொல்ல. ஆனா அதுக்கு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிலைமை சரி கிடையாது. எல்லா இடங்களும் பூகம்பத்தால பாதிக்கப்பட்டு மேடும் பள்ளவங்களா வழி இல்லாம கிடக்கு. இதுல குளிர் வேற. கண்டிப்பா இதுல வந்து டிராவல் பண்ணிலாம் போகவே முடியாது. கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு கூடிய சீக்கிரம் ஆட்கள் வருவாங்க. சோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த. சோ இப்படி ஒரு எக்கட்டான நிலைமையில தான் இவங்க மாட்டிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் பிணங்கள். பாதி பேர் இடிபாடுகள்ல செத்து போயிருக்காங்க அப்படின்னா மீதி உயிர் போச்சவங்க எல்லாருமே வந்து குளிருக்கு வந்து இரையாயிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பிணக்காடுகளா இருக்குது. இப்படி நேரம் ஆக ஆக இங்க இருக்கவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அன்னைக்கு ராத்திரி யாரோ நம்ம ஹீரோவுடைய பிளாட் கதவை தட்டுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ யார் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா வெளியில ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. கையிலேயே ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு அவனை போட்டு கதவு இடுக்கலாம் அமுக்குறாங்க. ஏன்னா இவர் எப்படியாவது கதவை திறக்க வச்சுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. என் பையன் குளிர் தாங்க மாட்டான், இப்படியே போனா செத்துருவான் போல இருக்கு, தயவு செஞ்சு என்ன வில்லனாலும் என் பையனையாச்சும் உள்ள எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கிடையாது, வெளியிலிருந்து வந்திருக்காங்க போல இருக்குது. சோ இப்படி இவங்க கெஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிக்கிறாரு, இவங்களை உள்ள விடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனா இதை உள்ள இருந்து பார்த்த நம்ம ஹீரோயின் அடுத்த நிமிஷமே இவங்களை உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கே பாவம் ஃபுட்டு கொஞ்சம் பற்றாக்குறையா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து தூங்குறதுக்கு இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய மனைவியோட இலகன மனசு அவருக்கு புரியுது. பட் இப்படியே எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியும்? தனக்கு பின் தான் தானம் இல்லையா? சோ அதனால நம்ம ஹீரோ இப்போ ஒரு மாதிரி அப்செட் ஆக இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தடுத்த நாட்கள் காட்டுறாங்க. பயங்கரமான உணவு பற்றாக்குறை. இதுல ஒருத்தன் வந்து கடையை போட்டான். அவங்கிட்ட மட்டும் கொஞ்சம்
ஃபுட் இருக்கு போல இருக்கு, நம்ம ஹீரோ காசு எடுத்து நீட்டி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா காசை வச்சு என்ன நாக்கு வலிக்கிறதா, ஏதாவது உருப்படியான பொருள் இருந்தா மட்டும் கொடுத்துட்டு ஃபுட்டை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல பழங்கால பண்ட மாற்று முறைக்கு போயிட்டாங்க. இதுல ஒருத்தர் பேட்டரியை கொடுத்துட்டு ஃபுட்டு வாங்கிட்டு போக நம்ம ஹீரோ டக்குன்னு கையில இந்த வாட்சை கழட்டி கொடுத்துட்டு ஒரே ஒரு டின் ஃபுட்டை மட்டும் வாங்கிட்டு இப்போ தன்னுடைய மனைவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வர வழியில தான் ஒரு விஷயத்தை பாக்குறாரு. அது என்னன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல இல்லாதவங்க வெளியில இருந்து உள்ள வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுனால இங்க ஆல்ரெடி ஓனர்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் புதுசா வந்தவங்களுக்கும் பயங்கரமா கைகளை பாக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்பதான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்துறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் கூட வாக்கி டாக்கில ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நைஸா கண்ணு காமிச்சு உள்ள தனியா ரூம்ல கூட்டு போயிட்டு இந்த டின் ஃபுட்டை காட்டுறாரு. இதை பார்த்த உடனே இது எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. பட் சத்தம் போடாத, அவங்களுக்கு தெரியாம இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிங்க பக்கத்துலயே ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கதை பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதை நம்ம சாப்பிடுவோம், அடுத்த ஃபுட்டு கிடைக்கும் போது நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கஷ்டங்களெல்லாம் பேசிக்கிட்டு என்ன ஆனாலும் நான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது டமால்னு கதவு திறந்துக்கிட்டு அந்த லேடி நிக்கிறாங்க. இல்ல அந்த சின்ன பையன் வேற இந்த டின்னையே அவன் பார்த்துட்டு இருக்க. அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு அந்த டின்னை கொடுத்துறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களே, கொஞ்சம் இடம் கொடுத்தா இப்படி பேராசப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு வர. அதுக்கு ஹீரோயின் வந்து நம்ம கூட தானே ஃபுட்டை மறைச்சு சாப்பிட்டோம், அப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியில இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இப்போ உள்ள வரும்போது தான் திடீர்னு அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்னன்னு பார்த்தா ஒரு ஃபிளாட்ல இருந்து ஒரு நபர் கத்தியால குத்தப்பட்டு வெளியில வந்து விழுறாரு. உடனே எல்லாரும் ஓடி போயிட்டு அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கும்போது தான் பக்கத்துலேயே ஒரு ஃபிளாட் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. பயங்கரமா தீ பிடிச்சிருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஒட்டுமொத்த பில்டிங்குமே வந்து இந்த தீக்கு இரையாயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட மற்ற எல்லாருமே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யோசிச்சுட்டு மட்டும் இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல ஒரு நபரை இப்ப நமக்கு காட்டுறாங்க. அவரு மட்டும் முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு உள்ள போயிட்டு அந்த தீயணைக்க ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி வாட்டர் ஃபயர் வாட்டர்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய உயிரை துச்சமா மதிச்சு அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய பிளாட்குள்ள போறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து என்னங்க பார்த்து சும்மா இருக்கீங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அந்த நபரும் சேர்ந்துக்கிட்டு எப்படியும் அந்த தீ அணைக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா யாரு பாது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இவரு மட்டும் இறங்கி தீ அணைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கோடைய இன்சார்ஜா ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து இந்த தீ அணைச்ச நபரை வந்து நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, அப்ப டக்குன்னு பக்கத்துல இந்த நபர் இவரு தெரியலையா 902 உங்க பேர் கிம் தானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அதுல வயசான ஒரு பாட்டி உடம்பு முடியாம இருக்காங்களே அவங்க பையனா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா என் பேர் கிம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரை இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, இப்போதைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமே இந்த ஒரு பில்டிங் தான், இதை நம்பி தான் நம்ம இருக்கோம், இதனால தான் நம்ம உயிரோட இருக்கோம், இது மட்டும் போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதுதான் என்னை வந்து இப்படி யோசிக்க வச்சுச்சு, நான் மட்டும் கிடையாது தோ அந்த பையனும் அப்படி தான் யோசிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்போ நம்ம ஹீரோவையும் கை காட்ட. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனே ஒரு அவசர மீட்டிங்கை கூட்டுறாங்க. இந்த அவசர மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாட் ஓனர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் கத்தி குத்தும் நடந்ததுக்கு மெயின் ரீசனே யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவுட் சைடர்ஸ், அதாவது வெளியிலேருந்து வந்த ஆட்கள். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா இந்த கத்தி குத்து வாங்கினவர் தான் இந்த ஃபிளாட்டுடைய ஓனர். அவருக்கே சாப்பாடு கொடுக்காம வெளியிலேருந்து வந்தவங்க வந்து அவர் கூட சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில் அவரை கத்தியாலையும் குத்திருக்காங்க. இப்படி ஹவுஸ் ஓனருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதுகாப்பு இல்லாமல் போகுது. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமாக போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்ட, அந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் இது நம்மளுடைய ஃபிளாட், இதில் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுத்து இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு, நம்ம அபார்ட்மெண்ட்டில் நமக்கு தானே ப்ரையாரிட்டி கொடுத்துக்கணும், எதுக்கு வெளியில் இருக்கிறவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப, அதில் பாதி பேர் வந்து அப்படின்னா இருக்கிறவங்களை வெளியில் அனுப்பிச்சிடலாம்னு சொல்றீங்களா, அவங்க குளிரில் செத்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் சண்டை கண்ட்ரோலை மீறி போக அப்போ அந்த பில்டிங்கோட இன்சார்ஜ் லேடி ஒரு கத்தி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி நமக்கும் அவுட் சைடர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டா நீங்க உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க, இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒத்துமையா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை கை காமிச்சு நீங்க ஆர்மியில இருந்தவர் தானே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, நம்ம ஹீரோவா என்னடா சடனா திரும்பி நம்மள பாக்குறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. பட் அதெல்லாத்தையுமே சேர்த்து நமக்காக யோசிக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும், தலைவர் மாதிரி அவர் நமக்காக யோசிப்பாரு, அப்பதான் வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட. கரெக்ட், இதுதான் கரெக்ட், நம்மள ஒருத்தரை தலைவரா நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவர் யோசிக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். சோ அதுக்கு நம்ம யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி வர, அந்த தலைவராக இருக்கக்கூடிய நபர் தன்னல மற்றவராக இருக்கணும், நமக்காக யோசிக்கக்கூடியவராக இருக்கணும், இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறவராக இருக்கணும். அப்படின்னா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, தன்னல மற்ற தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம இந்த பில்டிங்காக காலையில களத்துல இறங்கி தீ அணைச்சாரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கிம்ம கை காட்ட ஒரு மனதா அவர் தலைவராக செலக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கிம்மோ எழுந்து ஏன்னா அவனுக்கு நம்மளை செலக்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடவே நிற்க, அடுத்த சீனே ஒரு மனதா நம்ம கிம்ம இந்த பில்டிங்கோட தலைவராக செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ண கையோடவே ஒரு சின்ன எலெக்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அது என்னன்னா வெளியாட்களை யாரெல்லாம் வந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் உள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்
எல்லார்கிட்டயும் ஒரு வெள்ளக்கல் ஒரு கருப்பு கல் கொடுக்குறாங்க. இருக்கிறவங்களை வெளியில அனுப்பணும் அப்படின்னா அந்த ஷூக்குள்ள வெள்ளக்கல் போடணும், வேணாம் அப்படின்னா கருப்பு கல் போடணும், கடைசியில எது மெஜாரிட்டியா இருக்கோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணதுல அதிகபட்சமா எல்லாருமே வெளியாட்களை வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு மாதிரி ஒரு முடிவெடுக்க எல்லாருமே ஒரு மனதா டிசைட் பண்ணிடுறாங்க. வெளியாட்களுக்கு இதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமா ஒரு பிளான் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கூட்டத்தை கலைக்க அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோனுக்கு தூக்கமே வரல. ஏன்னா இந்த அவுட் சைடர்ஸ் வெளியில அனுப்புற மேட்டர் இவங்களுக்கு பிடிக்கல. வெளியில போனா அவங்க கண்டிப்பா செத்து போயிடுவாங்க. சோ இது ஒரு பாவம் அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருக்க. இதுல இவங்க வீட்டுல ஒரு சின்ன பையனை வேற வச்சிருக்காங்க இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா உச்சா போனோம்னா கூட நம்ம ஹீரோனை ஒரு அம்மா மாதிரி கூப்பிட. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பிரசிடென்ட் கிம்ம தான் காட்டுறாங்க. இவரு ஒரு பக்காவான பிளான் போட்டாரு. இவங்களுக்குள்ளேயே ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் உருவாக்குறாரு. அதுல முதல்ல ஆன்டி கிரைம் டாஸ்க் ஃபோர்ஸ், அதுக்கு நம்ம ஹீரோ தான் தலைவனா இருக்கணும். ஏன்னா அவர் மிலிட்டரியில இருந்தார் இல்லையா. சோ இந்த அடிக்கிறது கொல்றது கிரைம் நடக்காம தடுக்கிறது இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸான ஆள் தேவை. அதுக்கு நம்ம ஹீரோ தான் தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் உருவாக்கக்கூடிய முதல் டீமே இதுதான். இதுக்கு ஒரு சில பேரை செலக்ட் பண்ணிட்டு இவங்க மட்டும் இப்ப தனியா மீட்டிங் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கிற மக்களை நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னா கிளம்ப மாட்டாங்க, எதிர்த்து போராடுவாங்க. அப்போ அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் இவங்க. நம்ம தான் தடுத்தாகணும். சோ நமக்கு வெப்பன் தேவை அப்படின்னும் போது வெப்பன்னா இந்த ஹாக்கி பேட் ராடுங்க ஏதாவது கத்தி கவடா இது ஏதாவது இருந்தா அப்ப நம்ம கொல்ல போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்க, கொல்ல போறது கிடையாது, அவங்க நம்மள கொல்ல தடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க பிளான் போட்டுட்டு இருக்க. அப்ப அதுல கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு நபர் இருக்கான். அவன் மட்டும் இல்லங்க இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஏன்பா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே போலீஸ் மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. இவனும் மிலிட்டரியில தான் இருந்திருக்கான். பட் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இதுல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, என்ன விட்டுருங்க வேற யாராச்சும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடறான். சோ அவன் போனா போட்டோம், நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நாளைக்கு காலையில நம்ம பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அவங்க ஃபிளாட்டுக்கு போக அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பீரோல இருக்கக்கூடிய ஒரு ராட் அதை ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு சுத்தமா இந்த விஷயத்துல ஈடுபாடே கிடையாது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே வெளியில ஸ்பீக்கர்ல சத்தமா ஒரு அறிவிப்பு ஓடிட்டு இருக்குது. அவுட் சைடர்ஸ் எல்லாம் வெளியில கேதர் ஆகுங்க, பில்டிங்க்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருக்கு. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க இல்லையா அந்த சின்ன பையன், அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா, அவங்க சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சின்ன பையன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அவங்க வெளியில கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோனுக்கு தெரியும் இங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே வெளியில இப்ப எல்லாரும் கடும் குளிர் அதுல நின்றுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா நிறைய அவுட் சைடர்ஸ் ஒரு 200-250 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒன்று சொல்ல போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ல நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்க. இப்ப நம்ம பில்டிங்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது பில்டிங்குக்கு ஓனரான ஆட்கள் நம்ம கிம்மோடைய தலைமையில இப்ப அப்படியே வெளியில வராங்க. வெளியில வரும்போதே கையில ஆயுதங்கள் பேரிகேட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்து அந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதை அவங்க புரியாம நின்றுட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம கிம் தலைவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இது நாள் வரைக்கும் நாங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தோம், ஆனா இப்ப எங்களுக்கே ஃபுட் இல்லாம போயிடுச்சு, இதுல நீங்களும் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எங்க ஆட்களே நீங்க அடிக்கிறீங்க, சோ அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு இடம் கிடையாது, இங்க நீங்க வேற எங்கேயாச்சும் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட மக்களா பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, நாங்களாம் வெளிய இருந்து சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்காலு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த அவுட் சைடர்ஸ்ல இந்த அபார்ட்மெண்ட்ல 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த வாட்ச்மேனும் இருக்காரு. அவரு நான் கூடவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த பில்டிங் அலௌட், அதை தவிர்த்து வேற யாருக்கும் அலௌட் கிடையாது, இங்க இருந்து கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கரமா கலவரம் ஆயிடுது. எல்லாருமே வாக்குவாதங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்க. அப்ப திடீர்னு கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒருத்தர் நிறுத்துங்க நிறுத்துங்க, எதுக்கு இப்ப இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் தலைவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஒரு அரசியல்வாதி போல இருக்கு. அவங்களாம் நார்மல் டைம்ல எப்படி அதிகாரமா பேசுவாங்களோ அந்த மாதிரி முன்னாடி நின்னு எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும், நான் சொல்றது தான் முடிவு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க. அப்ப அவர்கிட்ட நேரா அந்த கிம் ஒழுங்கா மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்காகாது, அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பில்டிங் குள்ள போகிறதுக்காக இப்ப உள்ள நுழைய இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஆட்கள் முடிஞ்ச அளவுக்கு பேரிகேட்ஸ் வச்சு தடுக்க கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம் மாதிரி அந்த இடம் ஆகுது. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுல இந்த சண்டை ஒரு உச்ச கட்டத்தை தொடுது. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராடு எடுத்து நம்ம கிம் தலையிலே அடிக்க மண்டையில இருந்து ரத்தம் பொல பொலன்னு ஊத்த. அப்ப இந்த கிம்ம காட்டுவாங்க பாருங்க, ஒரு மாதிரி வெறி பிடிச்சு போய் மூஞ்செல்லாம் ரத்தமா கத்திக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து இங்க இருந்து வெளியில போங்க, இல்லனா ஒருத்தர் விடாம கொன்னு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்த. இதுல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிளாட்ஸ் மேல இருந்து கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து தூக்கி இந்த அவுட் சைடர்ஸ் மேல போட ஒரு கடத்துல எதுவுமே முடியாம இந்த அவுட் சைடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் காரங்க கிட்ட தோத்து அப்படியே அமைதியா பின்வாங்கிட. இப்ப நம்ம கிம்ம தான் காட்டுறாங்க. அப்படியே மூஞ்சில ரத்தத்தோட இவங்க திரும்பி பார்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இது நம்ம கோட்டை, இது நம்ம பிளாட்ஸ், நம்ம பிளாட் நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வமா கத்த. அவ்வளவுதான். அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் கிம் வாழ்க, பிரசிடென்ட் கிம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. நடக்கிற அத்தனையுமே நம்ம ஹீரோயின் இது சரியான காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படியாக இந்த அபார்ட்மெண்ட் காரங்களாம் இந்த அவுட் சைடர்ஸ் அடிச்சு வெளியில துரத்திட. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு தான் காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட் காரங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு தனி நகராட்சி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முதல் ரூலே அந்த பிளாட்டுடைய ஓனருக்கு மட்டும் தான் இந்த பிளாட் சொந்தம், அவுட் சைடர்ஸ்க்கு அலௌட் கிடையாது, வெளியில இருக்கிறவங்க உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட் சுத்தி வேலியெல்லாம் அமைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பண்றது பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டீம். அதுக்கப்புறமா இந்த வேலைகள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, யார் அதிகமா
யாரெல்லாம் வேலை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கிடைக்கும். அப்பதான் எல்லாருமே வேலை செஞ்சு இந்த கம்யூனிட்டியை வந்து வளர்ப்பாங்க. சும்மா வேலை செய்யாம ஓபி அடிக்கிறவங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்டி கிரைம் டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட இந்த இடத்துடைய போலீஸ் மிலிட்டரி மாதிரி நம்ம ஹீரோ தான் அதுல தலைவரா இருக்காரு. இவங்களுக்கு மட்டும்தான் இங்க இருந்து வெளியில போறதுக்கு அனுமதி. அதுவும் எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளியில போய் சுத்தி இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இந்த ஃபுட்டு தண்ணி இன்னும் சில விஷயங்களை இவங்க கொண்டு வரணும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆர்மில ஆள் எடுக்கிற மாதிரி 16 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு டீம் ஒரு பக்கம் ஃபார்ம் பண்றாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட பொருட்களை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூம்ல கரெக்டா வச்சு ப்ராப்பரான ரேஷன் முறையில் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுல அடுத்து மெயின்டெனன்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு. வெளியில இருந்து இந்த பெட்ரோல் எல்லாம் எடுத்துட்டு வந்து கரெக்டா ஜெனரேட்டர் ரன் பண்ண வைக்கிறது, இந்த லைட் எல்லாம் எரிய வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க பார்க்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் இருக்கு. அவங்க வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரூமா போயிட்டு அவங்களுக்கு உடல் நலம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுப்பாங்க. இந்த டீம்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை செய்யறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நர்ஸ், அதனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க அங்க வேலை செய்யறாங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்காங்க. பாத்ரூம்ல யூஸ் பண்ணதுக்கு தண்ணி இல்லாதனால ஒரு கவரை வச்சு பாத்ரூம் போய் அந்த கவரை தூக்கி போடுறது முதல் கொண்டு இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் முறையில இருந்து ஐடியா கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிம் தான். அப்படியே நாள் ஆக ஆக அப்படியே இந்த கிம்மை தான் காட்டுறாங்க. முதல்ல ரொம்ப அமைதியா சாதுவா இருந்தவர் நாள் ஆக ஆக ஒரு அரசியல்வாதி மாதிரியே அவன் மாறுறான். அவனுடைய ஆட்டிடியூடே மாற ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து கிம் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்ல நம்ம தானே எங்க தலைவன், நம்ம சொல்றது மட்டும் தானே எங்க நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்டுக்கு இந்த கிம் போயிட அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து கிம்ம பயங்கரமா மதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு கல்ட் கும்பல் மாதிரி இப்படி போட்டோ எல்லாம் எடுத்துக்க இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் உணவு தேடி வெளியில போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்கள பயங்கரமா மோட்டிவேட் பண்றாரு இந்த கிம். நம்ம குடும்பம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வெளியில போயிட்டு வந்தாதான் நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய பொருட்களை வச்சு மட்டும் தான் நம்ம கம்யூனிட்டி வளரும். அதுக்கு நம்ம தான் ப்ராப்பரா இருக்கணும்லாம் சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி கூட்டு போறாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நாட்கள் ஆக ஆக இப்படி இவங்க டிராவல் பண்ணி கொண்டு வர ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல பெரும்பாலும் கெட்டு தான் போயிருக்குது. இப்படி இவங்க தினம் போயிட்டு கெட்டு போன பொருட்களை எடுத்துட்டு வரதுனால பயங்கரமா வெக்ஸ் ஆகுறாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்றதையும் மேப்ல வந்து மார்க் பண்றாங்க. அப்படி நாட்கள் போகுது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் டிப்ரெஸ்க்குள்ள ஆகுறாங்க. ஏன்னா இந்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கும் போது இருந்த ஜோஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது. முதல்ல ஃபுட் தேடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிம் இந்த அபார்ட்மெண்ட் வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டா எல்லாரும் அப்படியே பிரிஸ்கா கோஷம் போடுவாங்க. இப்ப என்னன்னா எல்லாரும் சொங்கி மாதிரி கோஷம் போடுறாங்க. பட் இருந்தாலும் தினம் கிம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த டாஸ்க் ஃபோர்ஸை ஃபுட் தேடி வெளியில கூட்டு போக அப்போ ஒரு நாள் தனியா வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ துணி காய போறதுக்காக வெளியில ஒரு மொத்தம் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. இவங்க வீட்டுல இருந்த அந்த சின்ன பையன் தூரத்துல வேற ஒரு ஃப்ளோர்ல வேற ஒரு ஃபிளாட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு கை காட்டுறான். வாக்கி டாக்கில பேசுங்க வேற கத்துறான். அப்ப இவன் இன்னும் ஃபிளாட் குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அந்த ஃபிளாட் குள்ள இருந்து ஒரு நபர் தரத்தரன்னு பையனை உள்ள எடுத்துட்டு போறான். யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல. கண்ணாடி போட்டுக்கிட்டு டாஸ்க் ஃபோர்ஸ்ல சேர சொல்லும்போது கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போனான் இல்லையா, அவன் தான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி கொஞ்சம் நல்ல உள்ளம் கொண்டவன். அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அன்னைக்கு நடந்த கலவரத்தப்போ ஒரு சில பேரை மட்டும் காப்பாத்தி அவன் ரூம்ல மறைச்சு வச்சிருக்கான் போல இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து டக்குன்னு அந்த வாக்கி டாக்கி எடுத்து அவன் கூட கனெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த ஆள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தடுக்கிறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் வெளியில சொல்ல மாட்டேன், என்னால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி. இங்க இப்படி சில பேர் இன்னும் நல்ல உள்ளத்தோட அவங்க வீட்டுல ஒரு சில பேரை மறைச்சு வச்சிருக்க இங்க அப்படியே கட் பண்ணி ஃபுட் தேட போன டாஸ்க் ஃபோர்ஸ் தான் காட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா உள்ள ஃபுட் இருக்கும், உள்ள மட்டும் போனோம்னா நமக்கு நிறையவே ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னா அந்த கடையுடைய மெயின் ஷட்டர் லாக்ல இருக்குது. சோ அதை வந்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் என்ன பண்றானா கையில ஒரு ராட் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஏதாவது வழி இருக்கான்னு நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த கேப்ல இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மெயின் ஷட்டரை உடைச்சு ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா சந்தோஷமா உள்ள போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உள்ள இருந்து கன்னும் கையுமா ஒரு நபர் வரான். யாருன்னு பார்த்தா இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர் போல இருக்குது. அவர் இந்த மாதிரி கன்னை வச்சுட்டு ஒரு பையனை பிடிச்சிருக்காரு. திருட்டு பசங்களா என் கடையில மட்டும் நுழையணும்னு நினைச்சீங்க, உங்க தலையெல்லாம் செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாரு. இதை பார்த்த உடனே கிம் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நாங்க போயிடும், தயவு செஞ்சு யாரையும் சுற்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் பேசிட்டு இருக்காரு. பட் இந்த கேப்ல பின்னாடி போன ஹீரோ சத்தம் கேட்டு வந்து பார்க்க இந்த மாதிரி கன் பாயிண்ட்ல ஒரு ஆளை வேற பிடிச்சிருக்கானா. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு என்ன யோசிக்குதுன்னு தெரியல. அதனால கையில இருந்த ராடை வச்சு பின்னாடி போய் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டக்குன்னு அவன் திரும்பிடுறான். அந்த நேரம் பார்த்து கிம் வந்து கன்னை பிடிச்சிக்கிறாரு. இப்படி ஒரு கைகலப்பு ஏற்பட்டு அந்த கைகலப்புல துப்பாக்கி தெரியாதனமா இந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன பையனை பதம் பார்த்துருது. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே கிம் என்ன பண்றானா சம கோவம் வந்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி என்னுடைய ஆளியை நீ சுட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை படுக்க போட்டு மூஞ்சிலேயே பங்குன்னு குத்தி வெறித்தனமா அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிட்டு ஏந்திருக்க. இந்த காட்சி அப்படியே பயந்து போய் நம்ம ஹீரோ பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு சம ஜாக்பாட். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் உள்ள இருக்குது. அவ்வளவுதான். வந்தவங்க ஒவ்வொரு முகத்திலும் சிரிப்பு, சந்தோஷமா அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி மனசு வழியா வெளியே பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிம் அடிச்சு போட்டார்ல இந்த கடைக்காரர், அவர் வெளியில செத்தே போயிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு மனைவி மகள் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க அந்த பாடியை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுவ, அவன் பண்ணது தப்புனா இவங்க பண்ணதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி மனநன்மைக்குள்ள நம்ம ஹீரோ வந்துற. இப்படி இந்த கிம்மோடைய ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வேற மாதிரி ஆயிட்டு போகுது. ஒரு மாதிரி சர்வதிகாரம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியே வந்து இவங்க கொஞ்சம் கூட வெளியில இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம தனக்கு மட்டும்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு பொருட்கள் எடுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ஒரு 4
பேர் இந்த இடிபாடுகளுக்கு உட்காந்து நடுவில் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தன் சொல்றான், டே அந்த அபார்ட்மெண்ட் அது சரியான சொர்க்க வாசலாண்டா, அங்க இனிமே வந்து எல்லா சப்ளைஸும் இருக்கும், அங்க மட்டும் போயிட்டோம்னா அவ்வளவுதான் போல இருக்கு, கவலையே இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்ப அதுல இன்னொருத்தன் சொல்றான், டே அப்படி தாண்டா சொல்லிருக்காங்க, ஆக்சுவலி அது ஒரு ரூமர், இந்த மாதிரிலாம் நீ கேள்விப்பட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை மட்டும் தேடி போனேன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிறவனுங்களாம் மனுஷக்கறி தின்றவனுங்க, அப்படியே தொங்க விட்டு உன்னுடைய ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம டீம் அந்த பக்கமா நடந்து போக அதை பார்த்து அவனுங்க பதறி வச்சுட்டு ஓடுறானுங்க. அந்த அளவுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்களை பத்தி ஏகப்பட்ட காசிப்ஸ், நிறைய விஷயங்கள் வெளியில பேசிட்டு இருக்காங்க. பட் எதை பத்தியும் நம்ம டீமுக்கு கவலை கிடையாது. ஒரு மிகப்பெரிய சப்ளையோட வீடு திரும்பினதுனால அங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா அடுத்த நாள் நியூ இயர் போல இருக்குது. வெளியில கொத்தா மக்கள் செத்து போயிட்டு இருக்காங்க. பட் அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம இவங்க கொண்டு வந்த ஃபுட்ஸை வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு பெரிய பார்ட்டி மூட்ல எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோனை தவிர்த்து ஒவ்வொருத்தனும் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்றானுங்க. இதை வச்சிருந்தா எவ்வளவு பேரை பசியாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இன்னொருத்தன் அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான், அவனும் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவன் சாப்பிட்டது மட்டும் இல்லாம மீதி இருக்கிற எல்லாத்தையும் கவர்ல போட்டு ரூம்ல இருக்கிறவங்களுக்கு மறைச்சு எடுத்துட்டு போறான். இப்படி இங்க செலிப்ரேஷன் மோட்ல போயிட்டே இருக்கும்போது தான் இப்ப இங்க புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு இருட்டுல இருந்து இந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கா. பொதுவா வெளியாட்களுக்கு இங்க அலோட் கிடையாது. பட் இந்த பொண்ணு வந்த உடனே அந்த இன்சார்ஜ் லேடி இருப்பாங்களே, அவங்க இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. அவ ஆல்ரெடி குத்துயிரமா கொலையுரமா வந்திருக்கா, இவளை மட்டும் ஏன் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா இவளுடைய குடும்பம் இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் இவங்களுக்கு சொந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க குடும்ப பிரச்சனையில இவங்க குடும்பம் பிரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பொண்ணு வந்திருக்கா, இந்த டிசாஸ்டர்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூம்ல கொண்டு போயிட்டு இந்த லேடி விடுறாங்க. இவளுடைய ரூம் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா 903. ஆக்சுவலி நம்ம கிம்மோட ஃபிளாட் நம்பர் 902, இவன் 903. சோ இவளை பார்த்து, என்ன இங்க வா, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் இப்ப பிரசிடென்ட், இவருக்கு வணக்கம் சொல்லி இவர ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ அப்படியே ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி பார்த்துட்டு எனக்கு யாரும் ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஃபிளாட்ல இருந்து வெளியில வந்தா தானே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே என்ன பண்றாங்கன்னா, வெளியில மீட்டிங்ல கிம் வந்து ரூல் இஸ் ரூல், நம்ம கரெக்டா ரூலை வந்து பின்பற்றணும். அதுல முதல் ரூல் என்ன, அந்த ஃபிளாட்டுக்கு சொந்தமானவங்களுக்கு அந்த ஃபிளாட் சொந்தம். அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு மூன், இந்த பொண்ணு குடும்பத்துக்கு சொந்தமான ஃபிளாட் தான் அந்த ஃபிளாட், அதனால இவளை நம்ம குடும்பத்துல சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட எல்லாருமே கிளாப் பண்ணி இவளை வந்து பாத்தீங்கன்னா இந்த புது கம்யூனிட்டில வந்து சேர்த்துக்கிறாங்க. பட் இந்த இடத்துல இந்த கிம் மட்டும் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பாக்குறாரு. ஏன் இந்த பொண்ணை இப்படி இவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. என்னடா சர்வைவல் படத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். என்னன்னு பார்த்தா அப்படியே ஒரு பிளாஷ்பேக், இவர் யார் அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலி இவர் பேர் கிம்மே கிடையாது. இப்போ இந்த பூகம்பம்லாம் வரதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இவர் ஒரு அவுட் சைடர். இவர் 902ல இருக்கக்கூடிய கிம்ன்ற ஒரு நபரை மீட் பண்ணதுக்காக தான் அவருடைய வீட்டுக்குள்ள வராரு. அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த கிம்ன்ற நபர் ஒரிஜினலா அந்த 902க்கு சொந்தமான நபர் இருக்காரு. அவருக்கு ஒரு வயசான அம்மா, படுத்த படுக்கையா கிடக்கக்கூடிய ஒரு வயசான அம்மா. அவரை மீட் பண்ணதுக்கு வந்த இவர் பயங்கரமா சண்டை போறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட இந்த பிளாட்டுக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து இந்த நபர், அதாவது இப்ப கிம்மா இருக்கக்கூடிய இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஏமாந்து போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கிம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டை வாங்கிட்டு இருக்காரு. சோ அந்த கைகலப்புல எனக்கு இந்த பிளாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக இவன் அன்னைக்கு பிளாட்டுக்கு வந்திருக்கான். ஒரு பயங்கரமான கைகலப்பா இருக்குது. அந்த கைகலப்புல அந்த உண்மையான கிம்மை இவன் கொண்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து தான் இந்த மிகப்பெரிய எர்த்குவேக்கும் வந்திருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ கிம்மா இருக்கக்கூடிய இந்த நபர் நினைச்சு பாக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இவனே வந்து ஒரு அவுட் சைடர் தான். பட் இவன் அந்த கிம்ன்ற பேர்ல தலைவனாவே மாறி இப்ப இங்க சர்வதிகாரம் பண்ணிட்டு இருக்க. இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த பிளாஷ்பேக்க நமக்கு காட்டல. இப்ப எதுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னா, புதுசா வந்த மூன் அவதான பக்கத்து வீட்டுக்காரி. அப்ப அவளுக்கு கன்ஃபார்மா ஒரிஜினல் கிம் யாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ அதுதான் இப்ப இவனுக்கு பிரச்சனையே. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் எல்லாருக்கும் ரேஷன் பொருட்களை கொடுக்கக்கூடிய நாள். அந்த கியூல வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்த மூன் நிக்கிறா. அப்போ ஒரு நபருக்கு பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல கொஞ்சம் கம்மியா பொருட்கள் கொடுக்கறதுனால ஒரு வாக்குவாதத்துக்குள்ள ஈடுபடுறாரு. ஏன் கம்மியா கொடுக்குறீங்க, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள், நீ வேலையே செய்யல, சொகுசா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க, உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பொருள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறான். ஏன்னா இவன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கிறவன், இவன் வெளியில போயிட்டு ஃபுட் எடுத்துட்டு வரதுனால இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பொருட்கள் கொடுக்குறாங்க, கொஞ்சம் வசதியான பொருட்களையும் கொடுக்குறாங்க. மத்த எல்லாருக்குமே வந்து பேசிக்கான ரேஷன் தான். அதனால அவன் ரொம்ப திமிரா உனக்கு எதுக்குடா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, இதை கேட்ட அந்த நபருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. பயங்கரமா கத்துறாரு. இல்ல கூடவே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டாஸ்க் ஃபோர்ஸ்ன்ற பேர்ல வெளியில போயிட்டு கொலை பண்ணிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க, மனசாட்சியே இல்லாதவனா நீங்க, கொலைகாரங்கடா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்த, இதை கேட்ட நம்ம இன்சார்ஜ் லேடிக்கு வந்து கோவம் வந்துருது. எனது கொலைகாரங்களா, இவங்களையா கொலைகாரங்கன்னு சொல்ற, நிம்மதியா அங்க வாழ்ந்துட்டு இருக்கல வீட்டுக்குள்ள, அதனால தான் இவங்க கொலைகார மாதிரி தெரியுது. இவங்க வெளியில போய் அதை பண்ணலாம், இங்க இருக்கிறவங்க செத்துருவாங்கடா, நீ எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருக்குதான் இங்க இரு, இல்ல கிளம்பி வெளியில போயிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த லேடி பேசுறத நம்ம ஹீரோன் கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஹீரோவும் அந்த வேலையை தானே பண்றான். சோ அதனால அவங்க கிட்ட கேட்கும் போது, நீங்க ஏதாவது கொலை கில பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சிடறான். இல்ல கொலைலாம் பண்ணல, ஒருத்தர் அடிச்சிட்டோம், ஆனா ஒரு பொழைச்சிக்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோன் தெளிவா சொல்லிடுறாங்க, நமக்கு பேசிக்கான ரேஷனே போதும், இந்த மாதிரி வேலை செஞ்சு ஒருத்தங்களை அடிச்சு இந்த ஹையான பொருட்கள்லாம் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட. இந்த மாதிரி சொல்லிட்டு கையோட ஒரு சில பொருட்கள் எடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க வந்து நிறைய பேர் தங்க வச்சிட்டு இருக்காங்க அந்த கண்ணாடிக்காரன்
இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் கொண்டு போயிட்டு கொடுக்க இந்த மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இந்த கிம் பார்த்துறான். பட் ப்ராப்பராக அவனுக்கு தெரியல, ஏதோ ஒரு பொருள் இவங்க கொண்டு போயிட்டு அந்த கண்ணாடிக்காரனுக்கு கொடுக்குறாங்க. அதை மட்டும் இவன் நோட்டீஸ் பண்ணிடுறான். நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இவன் எங்கே நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம புதுசாக வந்த பொண்ணு மூன் அவளுடைய வீட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். கதவை தட்டா. இப்போ அந்த பொண்ணும் கதவை திறக்க இவன் பாட்டு நேராக கையில் ஒரு ஹீட்டர் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு உனக்காக தான் இது கொண்டு வந்தேன் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இப்போ அப்படியே ஒரு வில்லத்தனமா ஒரு மிரட்டுவான் பாருங்க. அதாவது என்னன்னா பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்தா கண்டிப்பா இவ கிம்மை பார்த்திருப்பா. இவன் கிம் இல்ல அப்படின்றது விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரிஞ்சாலும் வெளியில சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுற தோரணையில பக்கத்து வீட்லயே இருக்க என்னை பார்த்துட்டு அன்னைக்கு பார்க்கலன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன், என்னை பார்த்துட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். பட் மூன் என்ன பண்றான்னா பயந்து போய் இல்ல நான் பார்த்திருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல சொல்லிட. அதுதான் கரெக்ட், ஒழுங்கா சமத்தா இருந்துக்கணும்னு அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிட. இப்ப அடுத்த காட்சியிலே ரொம்பவும் பயந்து போன மூன் நேரா வந்து மெடிக்கல் சென்டருக்கு வர அங்க நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, அவங்க அவருடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டு இப்ப நைஸா கேட்கறாங்க வெளியில எப்படி இருந்தது, நீ எப்படி சர்வைவ் ஆன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அப்படியே நம்ம மூன் பார்த்துட்டு முறைக்கிறா. இல்ல இந்த இடத்த விட்டு போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இவளும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய நிலவரத்தை சொல்றா. ரொம்ப மோசமா இருக்கு, கிட்டத்தட்ட நரகம் மாதிரி இருக்கு, உயிர் வாழவே முடியாது, எல்லாரும் கொத்தா செத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப பின்னாடியே ஒரு சில லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப திமிரா ஏதோ இந்த இடத்த அவங்க தான் உருவாக்குன மாதிரி, பொண்ணு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த கம்யூனிட்டியை உருவாக்கி வச்சிருந்தா ஜாலியா வந்து பூங்குதுன்னு பரவாயில்ல இருந்துட்டு போ, ஒழுங்கா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வேணும்னே நம்ம மூணை வந்து பாத்தீங்கன்னா வம்பு கிழக்க அவ ஆல்ரெடி கோவத்துல இருக்கா. எனது நீங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்களா, இது என்னுடைய வீடு, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு பயங்கரமா காயப்படுற மாதிரி, இதுக்கு தான் உங்க அப்பா சின்ன வயசுல உன்னை விட்டு ஓட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவ்வளவுதான் இவன் மனசு உடஞ்சு போய் அங்க இருக்கிற எல்லாருமே திட்டிட்டு கதறிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது அப்ப பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் ஓடி போவாங்க பாருங்க. அப்போ இந்த பொண்ணு அழுதுகிட்டே மனசுல இருக்குது எல்லாத்தையுமே கதறா. என்ன இடம் இது, கேவலமா இருக்கு, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாது, அங்க மேல இந்த பில்டிங்க்கு பிரசிடென்ட் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த பில்டிங் காரனே கிடையாது, போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அழுதுகிட்டே இவ புலம்பிக்கிட்டே போயிட. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க, என்னது பிரசிடென்ட் நம்ம பில்டிங் சேர்ந்தவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அந்த தருணத்துல திடீர்னு கீழே இருந்து வீல்னு சவுண்ட் கேக்குது. எல்லாரும் பிரசிடென்ட் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கத்திக்கிட்டு எல்லாரும் அலற ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு இப்ப இந்த பிரசிடென்ட் கிம் வந்து பார்த்தா இவங்க அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தனை வெளியாட்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ரொம்ப கொடூரமான முறையில கொண்டு அந்த இடத்துல எழுதி வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்கள உள்ள விடுறது இல்ல. சோ அந்த கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா சம காண்டில் இருப்பாங்களே, ஆல்ரெடி இவங்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தனை பயங்கரமா வந்து கொண்டு போட்டிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரசிடென்ட் பாக்குறான், ஒரு மாதிரி கோவத்துக்குள்ள ஆவறான். இவன் தான் வந்து சரியான கிறுக்காச்சு, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா என் கூட 4-5 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப நேரா எங்க போறான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் வீட்டுக்கு தான் போறான். ஆக்சுவலி இவன் கெஸ் பண்ணிட்டான் போல இருக்குது, வெளியாட்கள் யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடு ராத்திரில கதவு தட்டி ஓபன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. அந்த கண்ணாடிக்காரன் வந்து சேஃபா மறைச்சு வச்சிட்டான் போல இருக்குது. பட் இருந்தாலும் இவன் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிக்கிட்டு ஒரு பெட்டு கடியில போயிட்டு அப்படியே பெட்டை இப்ப தூக்கி பாப்பானா. பார்த்தா அங்க வெளியாட்கள் எல்லாரும் பயத்துல கதறாங்க. அவங்கள தரன்னு கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம இப்ப புடிச்சு இழுத்துட்டு வரான். குழந்தைன்னு கூட பார்க்காம புடிச்சு வெளியில இழுத்துட்டு வர அங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே ஆகுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து என்னாச்சு வேடிக்கை பாக்குறாங்களே தவிர்த்து ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க அவங்களை வெளியில அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புடிங்க சார், புடிச்சு வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்க்கு சப்போர்ட் பண்ண. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் முன் வந்து என்ன நடக்குதுங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அப்படியே திரும்பின கிம் நம்ம ஹீரோவுடைய வைஃபை முறைச்சு தோர்கால உன் பொண்டாட்டி அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கடுமையான தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட நம்ம ஹீரோ ஷாக் ஆயிரான். நேரா வைஃபை கூட்டு வந்து என்னாச்சு எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேள்விகளா கேட்க நம்ம ஹீரோன் பத்தி தான் அவனுக்கு தெரியும்ல, இங்க பாரு இந்த மனிதாபிமானம் மனசாட்சி இதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது, தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு, இல்லனா நம்மள வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அப்புறம் நம்மளும் சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கவலை இவருக்கு தன்னுடைய மனைவியை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா பயப்பட. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்களும் அவங்கள மாதிரியே மிருகங்களா மாறுறீங்களே, இதெல்லாம் பண்றது அந்த பிரசிடென்ட் கிம் தானே, அவன் தான் உங்க எல்லாருமே இப்படி மாத்திட்டு இருக்கான், ஆக்சுவலி அவன் இந்த பில்டிங்கை சேர்ந்தவனே கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, அவருக்கு இந்த பில்டிங்ல சேஃபா இருந்தாகணும், தன்னோட மனைவி சேஃபா இருக்கணும், அதனால கிம்முடைய காலை பிடிச்சிக்கிட்டு இப்ப கெஞ்சுறாரு, என்னையும் என் மனைவியை வெளியில அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்ச அவன் ஓவரா பண்றான். இதெல்லாம் நாளைக்கு காலைல மீட்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். பட் நம்ம ஹீரோ விடாம காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்ச இப்ப அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து அப்ப நான் எது சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்ப அடுத்த சீனே நம்ம ஹீரோ வீடு விடா உள்ள போந்து இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கவங்கள பாத்தீங்கன்னா தரன்னு அவர் இழுத்து வெளியில போறாரு. அவருக்குமே ஆக்சுவலி இதெல்லாம் பிடிக்காது. பட் இந்த கிம்முடைய வற்புறுத்தலால இப்ப வேற வழியே இல்லாம அதை அவர் செய்யறாரு. இன்னும் இந்த அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிளாட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேரை மறைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க வீட்டுக்கு வெளியில எல்லாம் ரெட் பெயிண்ட் அடிச்சு மார்க் பண்றாங்க. அப்படி மார்க் பண்ண வீட்டுக்குள்ள சரமாரியா உள்ள போந்து அடிச்சு அங்க இருக்கிறவங்களை வெளியேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி வெளியாட்களுக்கு உதவி பண்ண இந்த பிளாட்டை சேர்ந்தவங்க அவங்களையும் எல்லாரும் முன்னாடியும் முட்டி போட வச்சு இந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா சர்வதிகாரம் பண்றான். இது நமக்கான பிளாட் தான், இந்த பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இங்க தங்கறதுக்கு உரிமை இருக்குது, ஆனா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு கரெக்டான தண்டனை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில
வெளியிலலாம் அனுப்பல, அதுக்கு பதிலா எல்லாரும் முன்னாடி முட்டி போட வச்சு இதை நாங்க திரும்ப பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனும் பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம நின்றுட்டு இருக்க, ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இது யாருக்குமே தப்புன்னு தோண மாட்டுது. இது எல்லாருமே வந்து சப்போர்ட் வேற பண்றாங்க. சோ இப்படி ஒரு கொடூரம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது இப்ப சரணா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருந்து ஒரு குரல், யாருன்னு பார்த்தா நம்ம கண்ணாடிக்காரன் தான். நீங்களாம் பாவீங்கடா, மனுஷனே கிடையாதுடா, இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் இதே நிலைமை தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க கூடலாம் வாழ்றதுக்கு செத்து போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து பொத்துன்னு விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போக எல்லாரும் ஓடி வந்து குடுகுடுன்னு அந்த பணத்தை பாக்குறாங்க. ஒரு மாதிரி சைலண்ட் ஆகுறாங்க. அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு எரிச்சு அவனுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்துறாங்க. சரி, இதை பத்தி பேசுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அந்த நேரம் பார்த்து ஒரு அதிர்வு ஏற்படுது. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய இடிபாடுகளுக்கு நடுவுல பொளந்துக்கிட்டு எங்க இருந்தோ தண்ணி அதை பாட்டுக்கிட்டு கொட்ட, இதை பார்த்த உடனே டக்குனு இந்த செத்து போனவன் மேட்டரே மறந்துட்டு அங்க போயிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுல வேற வந்து தண்ணி அது பாட்டுக்கிட்டு வருது. ஆனா இதுக்கு காரணமும் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரசிடென்ட் வாழ்க பிரசிடென்ட் வாழ்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்ப பக்கத்துலயே மூணு நின்னுட்டு இருக்க அவளை பார்த்து ஒழுங்கா டீடைலா சொல்லு. அப்ப அந்த கிம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்றா. ஒரு தடவை அவருக்கு ஒரு பார்சல் வந்துட்டு இருந்தது, அவர் வீட்டுல இல்லாதனால என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தா எனக்கு கண்டிப்பா தெரியும் கிம் இவன் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி மூணு அடிச்சு சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த கிம் பாத்துறான். அவன் மூஞ்சில இருக்கக்கூடிய சிரிப்பே மாற ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா அவசர மீட்டிங் கூட்டி இருக்காங்க. தண்ணி கிடைச்சு போச்சு, ஆனா சாப்பாடு ஒரு வாரம் கூட தாங்காது. சோ கண்டிப்பா சாப்பாடுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது என்கிட்ட ஏன் கேக்குறீங்க, பிரசிடென்ட் கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டு 3-4 தடவை கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் அவன் இந்த காதுலயே கேட்காம வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். மாட்டிக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு போல இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருக்க, என்ன இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்க, இவன் கடுப்புல அந்த லேடியை பிடிச்சி திட்டி விட்டுருவானா, என்ன பிளானுக்கு வாய் மட்டும் போதுமா, யோசிக்க வேணாவா, கத்திக்கினே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சல் அச்சமா சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே காம் டவுன் ஆகி சரி சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த கிம் என்ன பண்றானா, ஒரு மிகப்பெரிய டீம் கூட்டிக்கிட்டு இது வரைக்கும் போகாத ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பா அங்க போனா ஃபுட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். அந்த இடமும் பயங்கரமா சதஞ்சு போய் தான் கிடக்குது. பட் ஒரு இடத்துல இடிபாடுகளுக்கு இடையில ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கு. அதுல ஒரு போர்டு, அந்த போர்டுல ஃபுட் கோர்ட்டுக்கு போறதுக்கான வழி அப்படின்றத போட்டிருக்குது. இவங்க பார்த்த உடனே சோ கண்டிப்பா உள்ள ஃபுட் கோர்ட் இருக்கணும், அங்க போனா ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த இடிபாடுகளுக்குள்ள போவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த கிம் திரும்பி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்கறான். நம்ம ஹீரோ வேற ஒத்துக்கிட்டார் இல்லையா, நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ வேற வழி இல்லாம இந்த பொந்துக்குள்ள இப்ப நம்ம ஹீரோ போக இங்க அப்படியே கட் பண்ணி அபார்ட்மெண்ட்ல தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோனும் மூணும் ஒன்னு சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மேட்டர் இந்த கிம் வந்து இந்த பில்டிங்கை சேர்ந்தவரே கிடையாது அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப போறது கிடையாது. ஏன்னா அப்படி வந்து கிம்முக்கு வந்து விசுவாசமா இருக்காங்க. சோ கிம் ஒரு அவுட் சைடர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எவிடன்ஸ் தேவை. அதை எடுக்கிறதுக்காக இப்ப கிம்முடைய வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சைடுல இருக்கக்கூடிய செவுத்தை உடைச்சு உள்ள வராங்க. வந்து தேடி பாக்குறாங்க இந்த கிம்முடைய ஐடென்டிபிகேஷன் ஏதாச்சும் ஒன்னு இருக்கும், அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கண்டிப்பா இது வில்லனுடைய வேலையா தான் இருக்கும், அதை எடுத்து எரிச்சிட்டு இருப்பான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் எங்க அவன் வந்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பொந்துக்குள்ள போனா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் எப்படியோ அந்த பொந்துக்குள்ள டிராவல் பண்ணி போய் அந்த கேஃபேட்டீரியா இருக்கிற இடத்தையும் அங்க ஏகப்பட்ட ஃபுட் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடாரு. சோ முன்முறமா அவங்க எல்லாருமே வந்து அங்க ஃபுட் எடுத்துட்டு இருக்க, இங்க மறுபடியும் கட் பண்ணி நம்ம ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரமா தேடி தேடி பார்த்ததுல அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. பட் அந்த உண்மையான கிம் உடைய வயசான அம்மா அவங்க இருக்காங்க ஒரு ஓரமா, அவங்களால பேச கூட முடியல, அந்த அளவுக்கு மோசமான நிலையில தான் அவங்க இருக்காங்க. சோ அவங்கள பார்த்த உடனே டக்குன்னு இவங்க உதவி பண்றதுக்கு போறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் ஒரு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம இந்த அளவுக்கு இந்த பார்ட்டியை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே ஒரு ஓரமா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிறத பார்க்க, அது வேற ஃபுல்லா டேப்பால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டேப்பை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ளதான் உண்மையான கிம் வந்து பணமா கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு அங்க ஹீரோனும் மூணும் ஷாக் ஆக இங்க அப்படியே கட் பண்ணி இந்த டாஸ்க் ஃபோர்ஸை தான் காட்டுறாங்க. ஏகப்பட்ட ஃபுட் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 மாசம் இல்ல 2 மாசத்துக்கே வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிடலாம். சோ அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபுட் எல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு முதுகுல சுமந்துக்கிட்டு இவங்க அபார்ட்மெண்ட்டை நோக்கி இப்படி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு கோல்டன் கிளிப் மாதிரி கிடைக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஞாபகம் வந்ததுனால அதை எடுத்த ஒரு பாக்கெட்டுக்குள்ள வைக்க அந்த ஒரு நொடியில திடீர்னு மேல இருந்து ஒரு பெரிய பாறை பொத்துன்னு வந்து விழுமா. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே ஏகப்பட்ட பொருட்கள் சரமாரியா வந்து இவங்க மேல வந்து எரியப்படுது. ஆக்சுவலி இதை யார் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு சில சர்வைவர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய பொருட்களை இவங்க எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறைஞ்சிருந்து உடைஞ்சு போன காங்கிரீட் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதே தானே இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளி ஆட்களுக்கு பண்ணாங்க, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா பொருட்களையும் தூக்கி அடிச்சாங்க. சோ அதே மாதிரி சரமாரியா இவங்க தாக்க ஆரம்பிக்க இதுல அந்த இன்சார்ஜ் லேடியா ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய பையனும் இருக்கான். அவன் மேல ஒரு நெருப்பு எடுத்து வேற அடிச்சிடறாங்க. அவன் பாவம் அந்த இடத்துல கொழுந்து விட்டு எரிஞ்சிடறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியும் அணைச்சிடறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொருட்களை இவங்க எடுத்தாங்க, ஆனா கடைசியில ஒரு பொருளை கூட அங்க இருந்து எடுத்து போக முடியாம பயந்து போய் இவங்க பின்வாங்குற மாதிரி ஆயிடுது. அந்த எரிஞ்சு போன பையனை நம்ம ஹீரோ தான் ஷோல்டர்ல தூக்கிட்டு இப்ப ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி உங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த பையனை பொத்துன்னு கீழே போட, அவ்வளவுதான் அவனுடைய பணத்தை பார்த்து அந்த இன்சார்ஜ் லேடி பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க.
அழுகுறாங்க. அழுகுறது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிம் தான் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க கோவப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா அந்த கிம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா எல்லாரும் இந்த மாதிரி பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்காங்க. ஆனா அவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வாங்க அங்க நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்கள போயிட்டு நம்ம மறுபடியும் அட்டாக் பண்ணணும், அவங்கள சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலவெறியோட சுத்திட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த லேடி கடுப்பாய் கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. என் பையனை கூட்டிட்டு போயிட்டு அநியாயமா சாகடிச்சிட்டேடா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டி அடிக்கவும் ஆரம்பிச்சிட இந்த இடத்துல இந்த வில்லனுடைய சுயரூபம் வெளியில வருது. அவன் காட்டுறான் அவன் யாருன்னு சொல்லிட்டு பலார்னு போட்டு அந்த லேடியும் அடிச்சுட்டு, ஏன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது கஷ்டம் தெரியல அவனுக்கு, இப்போ உன் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுற, இங்க எவனுக்கு என்ன ஆனாலும் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும், நான் தான் பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓவரா கத்திட்டு இருக்க. அப்போ ஒரு குரல் கேக்குது சம கெத்தா, யாரா இங்க பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனு தைரியமா இவனை எதிர்த்து நிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து என்னமா பிரசிடென்ட்டை கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் கிம்மோட ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லார் முன்னிலையிலும் ஓபன் பண்ணி உண்மையை காமிச்சிடுறாங்க. உன்னுடைய ரூல் என்ன, முதல் ரூலே இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானவங்க மட்டும் தானே இதுக்குள்ள இருக்க முடியும், அப்படி பார்த்தா நீயும் ஒரு அவுட் சைடர் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அவ்வளவுதான். அந்த பணத்தை பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து கிம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது வில்லன் பக்கம் ஒரு சில பேர் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க, ஒரு சில பேர் துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் அவனால ஏத்துக்கவே முடியல. போட்டு எல்லாருமே கத்துறான், அதெல்லாம் முடியாது, இது என் வீடு தான், நான் உங்களுக்காக உழைச்சிருக்கேன், என்னாலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிக்கிறான். பட் யாருமே இப்ப அவனுடைய பேச்சு கேட்கற மாதிரி இல்ல. எல்லாருமே அவனை அடிச்சு துரத்த இதனால கடுப்பான அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மூன் பொண்ணை தரன்னு இழுத்துன்னு போயிட்டு ஒரு பெரிய பழத்துல புடிச்சு தள்ளி விட்டு அந்த பொண்ணையை சாகடிச்சிடறான். இதெல்லாம் பார்த்து இது நாள் வரைக்கும் பொறுமையா இருந்த நம்ம ஹீரோவே கையில கன் எடுத்து, நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுடலான்னு வரும்போது நம்ம ஹீரோவால அவனை சுடவே முடியல. அப்படியே தயங்கி போய் நின்னுட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு அதிர்வு. என்னன்னு பார்த்தா நிலநடுக்கம் தான் மறுபடியும் வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. ஆனா அங்க வந்துட்டு இருக்கிறதோ ஒட்டுமொத்த அவுட் சைடர்ஸ் எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து, நீங்க மட்டும் என்னடா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு உள்ள ஊடுருவ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே அடிச்சு ஓட விட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது எல்லாமே எங்களுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூர ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த ஹீரோ டக்குன்னு என்ன பண்றாருன்னா, நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை மட்டும் தனியா வந்து கூட்டுக்கிட்டு தப்பிக்க பாக்குறாரு. இங்க வெளியில பெரிய கலவரமே ஆயிடுச்சு. பட் இந்த நேரத்திலயும் இந்த வில்லன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இது என்னுடைய வீடு, யாரும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கையில கண்ணை வச்சு சுடுறான். பட் ஒன்னும் பிரோஜனம் இல்ல. எல்லாரும் போட்டு அந்த வில்லனை புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரு தன்னுடைய ஒய்ஃபை வந்து எப்படியாவது சேஃப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போனா அந்த ரூம்குள்ள புகுந்த ரெண்டு பேர் நம்ம ஹீரோவை இடுப்புலயே கத்தியால குத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை சாகடிக்க வேற பார்க்கும்போது வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கணவனை காப்பாத்துறதுக்காக அதுல ஒருத்தனுக்கு வந்து அந்த சுடு தண்ணி வைக்கக்கூடிய ஹீட்டர் மூலமா சூடு வைக்கிறாங்க. அது மூலமா ஹீரோ எழுந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே கிளம்புறாரு. இந்த பக்கம் உள்ள பூந்து அவுட் சைடர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எல்லா பிளாட்ஸ்குள்ளேயும் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கி அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த வில்லனை தான் காட்டுறாங்க. சம்மடி ஒண்ணுமே பண்ண முடியல, பட் இருந்தாலும் தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து அவனுடைய பிளாட்டுக்கு வரான். நடக்க முடியாம நடந்து எப்படியோ அந்த பிளாட்டுடைய பெட்ரூம்குள்ள வந்து பொத்துன்னு அவன் கீழே விழுறான். அதாவது அவனுடைய உயிர் போகும்போது கூட என்னுடைய பிளாட்ல தான் போகணும், இது என்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டபனா அவனுடைய ரூம்ல வந்து பொத்துன்னு விழ அந்த இடத்துல அவன் இறந்து போறான். உருப்படியா இருந்தது இந்த ஒரு பில்டிங் மட்டும் தான். பட் அதையும் வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேட்டையாடிட்டாங்க. இப்ப இதெல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் தனியா எங்கேயாச்சும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா நடந்து போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு இடத்துல சேஃபான ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் படுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எமோஷனல் சீன் நம்ம ஹீரோனுக்காக கொண்டு வந்து அந்த கிளிப்பை கொடுக்குறாரு. அதை அவங்க தலையில மாட்டிக்கிறாங்க. என்னால கடைசி வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹீரோ கவலைப்படுறாரு. பட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேஃபா இருக்கிறது வேற, ஆனா மனசுக்கு நிறைவா நம்ம இன்னும் மனுஷங்களா வாழ்றோமா அப்படின்றது தான் என்னுடைய பயமே. அது நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தா நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இரவு ரொம்பவும் குளிர்ல ரெண்டு பேரும் அப்படியே படுத்து தூங்குறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில விடியும் போதே ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூரிய ஒளி இந்த பூமி மேல படுது. அது நம்ம ஹீரோயின் மேல அப்படியே பட அப்படியே அந்த சூரிய ஒளியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோயின் என்னங்க எந்திருங்க, குளிர்லாம் போயிடுச்சு, நம்ம சர்வைவ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி எழுப்புறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க ஹீரோ ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. என்ன பண்றது, கத்தி குத்தப்பட்டு நிறைய ரத்தம் போய் அவர் இறந்துட்டாரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தனியா கல்லுங்களை வச்சு அவருக்கு அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது அப்போ அந்த வழியா போன சில பெண்கள் நிக்கிறாங்க. நீங்க தனியா இருக்கீங்களா, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்கறாங்க. கேட்டது மட்டும் இல்லாம இப்போ ஒரு அழகான ரிச்சான ஹவுஸை காட்டுறாங்க. அது பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அது சாஞ்ச நிலைமையில இருக்குது. அந்த பில்டிங்கே சைட் வைஸா விழுந்து கிடக்குது. அதுக்குள்ள இப்ப இவங்க நம்ம ஹீரோனை கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த பில்டிங்ல என்ன அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷா இருந்தாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க தான் மனித தன்மையோட நடந்துக்கிறாங்க. ஒரு சந்தேகத்தோடவே நான் இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோட நம்ம ஹீரோன் கேட்க, அதுக்கு என்னங்க, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க நீங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்னதான் இந்த நிலைமையில எல்லாருமே வந்து கெட்டவங்களா மாறிட்டு இருந்தாலும் ஒரு சில நல்லவங்களும் இருக்க தான் செய்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க இப்ப அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அப்படியே அந்த இடிபாடுகளை காமிச்சு இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த படம்? ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லர்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அவர் சேனல் சிவா வாய்ஸ் ஓர் சேனல். நான் தான் உங்கள் சிவா.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் பட்டன் லிங்க் கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்த மூவியில் சந்திப்போம்.